ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆவணி திருவிழா மதுரையில் 7ஆம் நாள் அன்னைக்கு சுவாமி வளையல்காரனாக ஊருக்குள்ளே வளையல் விற்க வராரு. ஸோ அவர் வளையலெல்லாம் கையில் நிறைய எடுத்துக்கிட்டு ரோடாக வளையல் வாங்கலையா வளையல் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராரு. இது எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு 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 புலவர் வர்ணிக்கிறார். எப்படி இருந்தது அப்படின்னா, சுவாமி கையில் கயர் நிறைய வளையல் கட்டியிருக்காருல, அந்த கயருன்றது மனுஷங்களோட எல்லாத்தோட ஆன்மாவையும் அந்த கயரில் அடித்து ஒருத்தர் பிறவியும் அந்த வளையல் மாதிரி அந்த கயரில் அடுக்கி அதை அவர் கையில் மாட்டிக்கிட்டு இந்த ஆன்மா போதுமா, இந்த ஜென்மம் போதுமா, இன்னும் வேணுமான்னு அவர் கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்கான். ஸோ இதை தான் வளையல் வாங்கலையோ வளையல் அப்படின்னு அவர் கூவிக்கிட்டே வராரு. இதுதான் இன்னைக்கு மதுரையில் 7ஆம் நாளாக அவர் வளையல் விற்கிறவராக உற்சவம் நடக்கும். இது உங்களுக்கு இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இது கூட இதுலேயே நான் இன்னொரு வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். சுவாமி நாரைக்கு முக்தி கொடுத்தது, அது என்ன பண்ணார், அது என்ன திருவிளையாடல் அப்படின்றதோட லிங்க்கையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கிறவங்க அந்த லாங் வீடியோவையும் போய் பார்த்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.